ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கல வாங்க. இந்த இடத்துல கதிர்கிட்ட பணம் விஷயமா நீ பேசுமான்றாங்க. கண்டிப்பா கதிர் கேட்டாருன்னா பணத்தை கொடுத்தாரு, நீங்க திரும்பி கூட கொடுத்துருவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ராஜி கதிர்கிட்ட கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இன்னைக்கு நான் அப்பாவை பார்க்க போயிருந்தேன்றாங்க. அப்படியா, எப்படி இருக்காரு மாமா, நல்லா இருக்காரா அப்படின்றாங்க. அப்பா நல்லா இருக்காரு, உன்னதான் கேட்டாருன்றாங்க. அப்படியான்றாங்க. நாளைக்காச்சும் போயிட்டு மாமாவை பார்த்துட்டு வரணுன்றாங்க. அது இல்லாத இன்னொரு விஷயம் அப்பா சொன்னாருன்றாங்க. என்ன விஷயம்? அதாவது வீட்டுல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், செந்திலுக்கும் கதிர்க்கும் அப்படின்ட்டு. சித்தியை தான் கேட்டாங்க. கேட்கும் போது இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்ட்டு அப்பா கேட்டாரா, நடந்த விஷயத்த சொன்னன்றாங்க. அதுக்கு என்ன ராஜின்றாங்க. இல்ல பணம் தேவையா, இப்ப கதிர் பணம் கொடுக்கணுமா, நான் அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி அப்பா சொன்னாரு கதிர்ன்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க ராஜி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்றாங்க. நான் எவ்வளவு சொன்ன, அப்பா கேட்கல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க சொன்னாரு, நீ கொடுக்க சொன்னா அப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்றாங்க. இல்ல இல்ல வேண்டாம், நம்மளே பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா அப்பா தான் கால் பண்றாருன்னு அப்புறம் கதிர் பேசுறாங்க. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கு உடம்புக்கு? எனக்கெல்லாம் நல்லா இருக்கு, நடந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை நீ உன் அப்பா கிட்ட கொடுத்துருக்காதுன்றாங்க. இல்ல வேண்டாமான்றாங்க. ஏன் என்கிட்ட எல்லாம் பணம் வாங்கக்கூடாது நீ முடிவெடுத்திருக்கேன் என்ன அப்படின்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம் தான் பாக்குறேன்றாங்க. எனக்கு என்ன சிரமம், அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாதுன்றாங்க. கண்டிப்பா அந்த பணத்தை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணுன்றாங்க. இல்ல மாமா எனக்கு வேண்டான்றாங்க. அப்ப நான் கொடுக்குற பணத்தை வேண்டான்னு சொல்ல போறியா, அப்போ உனக்கு அந்த பணத்தை வாங்க விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல விருப்பம் இல்லைன்ட்டு இல்ல மாமான்றாங்க. அப்புறம் என்ன, இங்க பாரு, நான் உனக்கு பணம் கொடுப்பேன், நீ அதை உரிமையா வாங்கிக்கணும், இல்லைன்னா நீ என்கிட்ட பேசாதன்றாங்க. அப்போ உனக்கு என் மேல மரியாதை பாசம் இல்லைன்றதை நான் எடுத்துக்கிறேன்றாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மாமா, அப்ப சொன்னதை மட்டும் செய்யிட்டு போனை வச்சிருவாங்க. ராஜ் இருந்துட்டு என்ன முடிவெடுக்க போறேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ராஜின்ட்டு ஃபீல் பண்றாங்க. கதிர் முத்துவேல் கொடுக்குற பணத்தை வாங்க போறாங்க. அதை வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.